திருச்சி ரயில்வே பெண் காவலர் ஒருவருக்கு உயர் அதிகாரிகள் கொடுத்த டார்ச்சரின் காரணமாக அதன் ஆடியோ மற்றும் விவரங்களை ஆதாரத்துடன் பட்டியலிட்டு தன் பணியை ராஜினாமா செய்வதாக ரயில்வே காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கடிதம் வழங்கியுள்ளார். ஒரு உமன் போலீஸு டியூட்டியில் இருக்கும்போது ஒரு குடிகாரன் அடித்து கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணுக்கு கையில் காயமாகி யூனிஃபார்ம் எல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுனதோட ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அந்த பிள்ளைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ள அந்த அடித்தவனை ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. பகல் சென்றியில் இருக்கும்போது எஸ்எஸ்ஐ மணிகண்டன் இந்த உமன் போலீஸ் பூரா ஊர் மேய போகிறாளுங்க, இவளுக்கெல்லாம் பெரிய யோக்கியமா உத்தமியா பத்தினியான்னு பேசினார். நைட் சென்றில் தனியாக இருந்த என்கிட்ட நைட்டு 12 மணி வரைக்கும் சில விஷயங்கள் செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. அதிகாரி எழுத்து பேசினதுக்காக டிரான்ஸ்ஃபர் போட்டீங்க, பழனியிலிருந்து 160 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற திருச்சி ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கீங்க. எனக்கு மன உளைச்சு பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்தால் எந்த ட்ரெயினை பார்த்தாலும் போய் விழுகலான்னு எனக்கு தோணுச்சு. எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கு வணக்கம். எனக்கு தனிப்பிரிவுனா என்னன்னு இன்னைக்கு தான் அர்த்தம் தெரிஞ்சிச்சு. நீங்கள் திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் திரு தூயமணி வெள்ளைச்சாமி சாருக்கு ஆதரவாக தனியாக செயல்படுறதுனால நீங்கள் நிச்சயமாக தனிப்பிரிவு ஆய்வாளர் தான். என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு திருச்சிக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டதில் உங்களோட பங்கு அதிகமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு டிஓ போட்ட அன்னைக்கு டிஓ போட்ட வேறு ஸ்டேஷனில் இருக்க காவலர்கள்லாம் இன்னும் ரிலீவ் ஆகாமல் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னையை மட்டும் உடனே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் ரிலீவ் பண்ணிட்டாரு. நான் அதிகாரியை எதிர்த்து பேசுனதுக்காக பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டதாக சொன்னீங்க. நான் எந்த அதிகாரியை எப்போ எதிர்த்து பேசினேன்? எங்கூட வேலை செய்கிற ஒரு உமன் போலீஸை டியூட்டியில் இருக்கும்போது ஒரு குடிகாரன் அடித்து கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணுக்கு கையில் காயமாகி யூனிஃபார்ம் எல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுனதோட பப்ளிக் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அடித்தவனையும் இந்த போலீஸையும் ஸ்டேஷனுக்கு பப்ளிக் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ எஸ்ஐ பொன்னுச்சாமி சார் அந்த பொண்ணை ஏன்னு கூட கேட்கல, அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கூட சொல்லலை. எனக்கு திண்டுக்கல் நைட் ரவுண்ட் போட்டிருக்காங்க, நான் திண்டுக்கல் போகிறேன்னு சொல்லி ட்ரெயினில் ஏறி போயிட்டாரு. அந்த அடிபட்ட பொண்ணை நான் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன். நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் இறங்குறதுக்குள்ளே எஸ்எஸ்ஐ மணிகண்டே எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் ஜிஹெச்சு போகாதீங்க, ஜிஹெச்சுக்கு போனால் கேஸ் போடுற மாதிரி இருக்கும், இன்ஸ்பெக்டர் கேஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் அந்த பொண்ணை ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அந்த பிள்ளைய பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ளே அந்த அடித்தவனை எந்த கேஸும் போடாமல் ஒன்றும் பண்ணாமல் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. இதை அடுத்த நாள் ரோல் காலில் நாங்கள் எல்லாரும் தான் கேட்டோம். நான் மட்டும் இல்லை, எல்லா உமன் போலீஸு எல்லா மென் போலீஸும் தான் கேட்டோம். இப்படி உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை அடிபட்டு இப்படி யூனிஃபார்ம் கிழிஞ்சு ரத்தத்தோடு நிற்கும்போது, இல்லை எனக்கு நைட் ரவுண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிடுவீங்களா சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் மேடம். உண்மைதான், அது கேட்டது தப்புன்னு சொல்கிறீங்களா மேடம்? அடுத்து இன்னொரு நாள் நான் பகல் சென்றியில் இருக்கும்போது எஸ்எஸ்ஐ மணிகண்டன் அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் சத்தமாக வேணும்னே பேசுகிறாரு. இந்த உமன் போலீஸ் பூரா ஊர் மேய போகிறாளுக, இவளுக்கெல்லாம் பெரிய யோக்கியமா உத்தமியா பத்தினியான்னு பேசினார். அப்போ நான் அவரை எதிர்த்து தான் மேடம் பேசினேன். நான் ஒரு உமன் போலீஸ் இப்படி யூனிஃபார்ம் போட்டு முன்னாடி உட்காந்துருக்கும்போது நீங்கள் பொதுவாக எல்லாரையும் உமன் போலீஸ் எல்லாம் ஊர் மேய போகிறாளுகன்னு பேசுகிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமானு எதிர்த்து தான் மேடம் கேட்டேன். ஆமாம் மேடம், கேட்டது தப்பு தான் மேடம், வெளியே கூட போய் பேசலாமே அப்படி தான் மேடம் கேட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு நாள் அதே எஸ்எஸ்ஐ மணிகண்டே நான் நைட் சென்ட்ரியில் இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு பழனியில் நைட் ரவுண்ட்ஸ் டியூட்டியில் இருந்த உமன் ஹெச்சி மேடம் ஒருத்தவங்களையும், பழனியில் சி செக்ஷனில் பிளாட்ஃபார்ம் டியூட்டியில் இருந்த இன்னொரு உமன் ஹெச்சி மேடம் 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் அமிர்தா ட்ரெயினில் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்க மேடம். அனுப்பிட்டு நைட் சென்ட்ரியில் தனியாக இருந்த என்கிட்ட நைட்டு 12 மணி வரைக்கும் சில விஷயங்கள் செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. அப்போ நான் அவரை எதிர்த்து தான் மேடம் பேசினேன். அந்த அதிகாரியை நான் எதிர்த்து தான் பேசினேன். நீங்கள் ஒரு உமன் இன்ஸ்பெக்டராக சொல்லுங்கள் மேடம், நான் எதிர்த்து பேசுனது தப்புன்னு சொல்கிறீங்களா மேடம், இல்லை வேறு நான் என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க மேடம்? ஆமாம் மேடம், நான் அவரை பேசுனது தப்பு தான் மேடம்.
சரி நான் அப்புறம் அது அப்படி இல்லாம, நான் வேற எங்கேயாவது யாரையாவது எதிர்த்து பேசியிருந்தா, என்னைய வந்து ஒரு ஓவர் மார்ச் பண்ணியிருக்கணும். இல்ல எனக்கு ஒரு மெமோ குடுத்துருக்கணும். அதுவும் இல்லன்னா, என்னைய கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கணும். இல்ல ஒரு ஜிடி என்ட்ரியாவது போட்டிருக்கணும். அப்படி எதுவுமே போடாம, டைரக்ட்டா வந்து என்னைய பனிஷ்மென்ட் அதிகாரி எதிர்த்து பேசினேன்றதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் போட்டீங்க. பழனியிலிருந்து 160 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற திருச்சி ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கீங்க. நானும் போய் திருச்சி ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. எனக்கு மன உளைச்சல். எனக்கு எந்த ட்ரெயின பார்த்தாலும் போய் விழுகலாம், விழுகலாம். பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருந்தா எந்த ட்ரெயின பார்த்தாலும் போய் விழுகலாம், விழுகலாம்ன்னு எனக்கு தோணுச்சு. நாம சரி இப்படியே நம்ம நின்னுகிட்டே இருந்தோம்னா, நம்ம விழுந்து செத்துருவோம் அப்படின்றதுக்காக திரும்ப நான் 17ஆம் தேதி திரும்ப நான் வந்து எஸ்பி சார பார்க்கறதுக்காக நான் ஆர்பிஓக்கு வந்திருந்தேன். எஸ்பி சார்ட்ட நீங்க என்னைய பேசவே விடல. நான் எங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர பத்தியோ, இல்ல நடந்த வேற விஷயங்கள பத்தியோ ஏதாவது சொல்லிருவணும்னு. ஏன்னா, அங்க என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவா நீங்க வந்து பயங்கரமா அவர காப்பாத்துறதுக்கான வேலையில நீங்க வேலைய செய்றீங்க. நான் எங்க எஸ்பி சார் கிட்ட சொல்லிருவணும்னு நீங்க என்னைய பேசவே விட மாட்றீங்க. நீங்க குறுக்க விழுந்து தடுக்காத ஒண்ணு தான் மேடம் கொற. அந்த அளவுக்கு என்னைய ஆஃப் பண்றீங்க. நீங்க "அப்பா நீங்க ஒண்ணும் இல்லப்பா. நீங்க போங்கப்பா. நாங்க டிஎஸ்பி மேடத்திட்ட சொல்லிர்றோம்ப்பா. நீங்க போங்கப்பா. உங்களுக்கு ஓடி போட்டுருவாங்கப்பா" அப்படின்னு சொன்னீங்க. எஸ்பி சாரும் சொன்னாங்க, நீ திருச்சிக்கே நீங்க வர வேணாம்மா. நாங்க டிஎஸ்பி மேடத்துக்கு ஆர்டர் போட்டுருவோம். நீங்க போய் நாளைக்கு காலையில டிஎஸ்பி மேடத்த போய் பாருங்க. மதுரை டிஎஸ்பி மேடத்த உங்கள வந்து எடுத்துக்குவாங்க டியூட்டிக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க. நானும் அதுக்கு அடுத்த நாள் வந்து போய் டிஎஸ்பி மேடத்த போய் பார்த்தேன். மேடம் என்ன சொல்ட்டாங்கன்னா, "நீங்க என்னோட சப் டிவிஷனா இருந்தா நான் உங்கள எடுத்துக்குவேன். நீங்க அடுத்த சப் டிவிஷன்ல இருக்கிறதுனால, உங்கள வந்து எஸ்பி ஆஃபீஸ்லருந்து ஆர்டர் போட்டா மட்டும் தான் எடுக்க முடியும்னு" சொல்லி தெளிவா சொல்லி அனுப்பிட்டாங்க. நானும் சரி போட்டுருவாங்க, ஆர்டர் போட்டுருவாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன். என்னால அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதனால, நேத்து நேத்து 21ஆம் தேதி நான் வந்து எஸ்பி சார பார்க்கறதுக்காக நான் ஆர்பிஓக்கு வந்தேன். நீங்க என்னைய எஸ்பி சார பார்க்கவே உடல. பார்க்க விடாமயே நீங்க எனக்கு இன்னொரு டைரக்ஷன் குடுக்குறீங்க. நீங்க நாளைக்கு போய் டிஎஸ்பி மேடத்த போய் பாருங்கன்னு. நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன். மேடம் நான் ஏற்கனவே டிஎஸ்பி மேடத்த போய் பார்த்தேன். அவங்க இந்த மாரி நீங்க வேற சப் டிவிஷன்ல இருக்கிறதுனால நானா உங்கள எடுக்க முடியாது. எஸ்பி ஆஃபீஸ்லருந்து ஆர்டர் போட்டா தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க மேடம்னு சொன்னேன். இல்ல நாங்க சொல்லிட்டோம். நாங்க சொல்லிருவோம் இப்ப. நாங்க ஆர்டர் போட்டுருவோம். நீங்க வந்து போங்க. போய் நீங்க நாளைக்கு போய் டிஎஸ்பி மேடத்த பாருங்க. உங்கள எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி நீங்க அனுப்புனீங்க. நான் இன்னைக்கும் காலையில 22ஆம் தேதி இன்னைக்கு காலையிலயும் நான் போய் மதுரை டிஎஸ்பி மேடத்த போய் பார்த்தேன். அவங்க திரும்ப அதையே தான் சொன்னாங்க. "நீங்க வேற சப் டிவிஷனு. உங்களுக்கு ஆர்டர் போட்டா மட்டும் தான் எடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்க என்னைய, நீங்க வேணுன்னே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பேச்ச கேட்டுக்கிட்டு, மதுரைக்கும் திருச்சிக்குமா அலக்களிக்கிறீங்க. நான் எந்த தவறுமே பண்ணாத என்னைய ஏன் இப்படி இப்படி வந்து பழிவாங்குற விதமா ஏன் நடந்துக்கிறீங்க? 7 வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல இருந்துட்டீங்க அப்படின்னு என்னைய சொல்றீங்க. நீங்களும் தான் மேடம் 7 வருஷமா ஒரே இடத்துல எஸ்பி இன்ஸ்பெக்டராவே இருக்கீங்க. எஸ்பி ஐயாவே என்னோட நிலைமைய புரிஞ்சுகிட்டு என்னைய பழனிக்கு ஓடியா போட சொல்லியும், நீங்க திட்டமிட்டு வேணுன்னே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பேச்ச கேட்டுக்கிட்டு, வேணும்னே என்னைய போட மாட்றீங்க. மேடம் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீங்க என்னைய பழி வாங்கவே தேவையில்ல மேடம். நானே வேலைய விட்டு போயிர்றேன் மேடம். இதுதானே மேடம் உங்களுக்கு வேணும்? ஏன்னா உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு. நாங்க அத எதிர்த்து வந்து நான் வந்து இந்த வேலையில இருந்துகிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால என்னோட வேலைய வந்து நான் ராஜினாமா பண்றேன் மேடம். என்னோட ராஜினாமா கடிதத்த வந்து தபால்ல உங்களுக்கு நான் வந்து அனுப்பியிருக்கேன். நீங்க இப்பயாச்சும் எனக்கு பண்ற ஒரே ஒரு உதவியா, என்னைய உடனே பணியில இருந்து நீக்கிருங்க மேடம். இந்த காவல்துறையில என்னோட சர்வீஸ்ல நான் வந்து பல அதிகாரிகள நல்ல அதிகாரிகளையும் பார்த்துருக்கேன். மோசமான அதிகாரிகளையும் பார்த்துருக்கேன். எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு வந்து அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்துக்கு நன்றி மேடம். இந்த காவல்துறைக்கும் நன்றிங்க மேடம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.